நீ வியாதியில மறிக்க கூடாது, நீ நோய்களை மறிக்க கூடாது என்பதாக சிலுவையில இயேசு அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா ஒரு மனிதன் வியாதியோட திமிர்வாதக்காரன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த வியாதிஸ்தன் பாருங்க, பெதஸ்தா குளத்துல, அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஒருவர் கூட உதவி செய்ய யாருமே இல்லைங்க. தாய் தகப்பன்மார்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, ஊட்டார் உறவினார்கள் அந்த வியாதியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, இந்த சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. அந்த 38 வருஷமா ஒரு மனிதன் கண்ணீரோடு அழுது கொண்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகம் பெற முடியுமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 38 வருஷமா அந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவனை சுற்றில வியாதிஸ்தலா இருக்கிறாங்க. அநேகம் நடக்க முடியும் வியாதிஸ்தர்களால், ஆனா இவனால மட்டும் நடக்க முடியாது. பிரியமானவர்களே, படுத்த படுக்க அந்த இடத்துல இருக்கிறான். அநேகர் அந்த பெதஸ்தா குளத்துல அந்த தேவ தூத விழுந்து கலக்கும் பொழுது யார் முதலால் போகிறார்களோ அவர்கள் தான் சுகம் பெற முடியும். அந்த இடத்துல 38 வருஷமா கண்ணீரோட படுத்து கிடக்கிறான். இன்னைக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி, பிரியமானவர்களே, இயேசு அந்த வழியாக வருகிறார். பாருங்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல பாருங்க, அவன் இருதயத்தை பார்க்கிறார். 38 வருஷமா மகனே, நீ கண்ணீரோடு இந்த இடத்துல படுத்து கொண்டு இருக்கிற எனக்கு தெரியும். நீ இப்பொழுதே நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை விடுதலாக்கினார். பிரியமானவர்களே, 38 வருஷமா அந்த இடத்துல இருந்த மனிதனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, இனி நீ சுகமா இரு என்று சொல்லி விடுதலை பண்ணினார். பிரியமானவர்களே, அவனோட வாழ்க்கைய பாருங்க, அப்படியே அவனோட வாழ்க்கையை மாறிச்சுங்க. இருளில் இருந்த அவன் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்தது. பிரியமானவர்களே, அவன் சந்தோஷமா அற்புதமாய் ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தினார், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லி, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் சாட்சியாக வந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, என்னுடைய சாட்சியை கூட நான் சொல்லுகிறேன். நான் துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருந்தேன், குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருந்தேன். பிரியமானவர்களே, குடிப்பழக்கத்துல அந்த மனிதனோட கூட ஊர் சுட்டு கொண்டிருப்பேன், அவளோட பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி எனக்கு தெரியாதுங்க. 22 வயதா இருக்கும் போது பேங்க்ல எனக்கு வேலை கிடைச்சது. அந்த இடத்துல எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னாங்க. நீங்க வாங்க அந்த ஜெபாலயத்துக்கு, இயேசு அந்த இடத்துல உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு அடங்காத ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் தாய் தகப்பன் மாதிரி கீழ்ப்படிய மாட்டேங்க, ஊர் சுட்டி கொண்டு இருப்பேன். என் தாய் தகப்பன் கீழ்ப்படிய மாட்டேன். இரவு பகல அந்த நைட்டு 10 மணி தான் நான் வருவேன். காலையில போனா நைட்டு 10 மணி தான் வருவேன். இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு அடங்காத ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். அந்த பேங்க்ல வேலை கிடைச்சி எனக்கு அந்த இடத்துல கிறிஸ்துவ நண்பர்கள் ட்ராக்ஸ் கொடுத்து, நீங்க வாங்க பிரதர், அந்த இடத்துல ஜெபாலயத்துக்கு வாங்க, இயேசு உங்களை விடுதலாக்கணும்னு சொல்லி என்னை அழைக்கும் பொழுது, அந்த இடத்துல பாருங்க, அந்த ஜெபாலயத்துல அநேகர் ஆசீர்வாதத்தோட அந்த இடத்துல கடந்து போனாங்க. நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துச்சுங்க. ஆண்டோட வல்லமை என்ன தொட்டதுங்க. பிரியமானவர்களே, ஆண்டோட அக்கினி என்ன தொட்டதுங்க, பிரசன்னம் என்ன தொட்டதுங்க. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சொந்த தொழில் செல்லும்படி ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இதுக்குதான் இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எதுல நீங்கள் வருத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? பிரியமானவர்களே, உங்கள் வியாதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உன் வியாதியை சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். நோய்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உன் நோய்களை நான் சுகமாக்க நான் வல்லவரா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
கடன் பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமே, யாராவது கடன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவானவர் சொல்லுகிறார், உன் கடன்கள் எல்லாம் நான் சுமந்து தீர்த்து விட்டேன், உன் கடன்களை அடைக்கும்படியாக வந்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? உன் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க? குடிப்பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக விரும்புகிறீர்களா? இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உன் குடிப்பழக்கத்திலிருந்து உன்னை விடுதலாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தம் இந்த தெருக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, நீ குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறாயா? இயேசுவினிடத்துல வா, இயேசு உன்னை சுகமாக்குவார். உன் குடிப்பழக்கத்திலிருந்து நிரந்தர தீர்வை கொடுப்பார். பிரியமானவர்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இந்த தெருக்களை கொட்டிக் கொண்டிருக்கிற ஜனமே, இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனிதரும் நேரம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அவனவனுக்கு கிரிகளுக்கு தக்கதாக பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 1000 பரிசுத்தவன்களோடு 1000 குதிரைகளோடு வரப்போகிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுவே ரட்சணிய நேரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, இனி காலம் செல்லாது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.